Hi students, welcome back to chemistry lab. So நம்ம வந்து fuels unit தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில நம்ம coal பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So last வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா proximate analysis of coal வந்து பார்த்தோம். இந்த வீடியோல அதோட continuation தான் வந்து பார்க்க போறோம். அதாவது significance of proximate analysis. அதாவது நம்ம proximate analysis பண்ணோம் இல்லையா? அதோட முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். So students அதுக்கு முன்னாடி please playlist போய் வாட்ச் பண்ணுங்க. So the engineering chemistry அப்படி போட்டு அதுக்கு நேரா வந்து யூனிட் வந்து போட்டுருக்கு. அதுக்குள்ள போறீங்கன்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா significance or importance of proximate analysis. இப்போ வந்து கோல்ல வந்து நம்ம proximate analysis பண்ணிருக்கோம். அதனால என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். So இப்போ வந்து கோல்ல வந்து moisture content இருந்தது அப்படினா அதனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். So first வந்து moisture content. இப்போ வந்து moistureனா ஈரப்பதம். கோல்ல வந்து moisture இருக்குறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். moisture இருந்தது அப்படினா it reduces the calorific value of the coal. calorific value னா எவ்வளவு amount of heat energy வந்து அதுல இருக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம். அதுதான் வந்து calorific value. அப்ப moisture வந்து இருந்தது அப்படினா என்ன பண்ணும் அப்படினா கோலுடைய calorific value வந்து அதை reduce பண்ணிடும். ஓகே, சோ அது ஒரு significance. அதுக்கு அப்புறம் it consumes more heat. consumeனா எடுத்துக்கிறது. இப்போ வந்து ஈரப்பதம் இருந்தது அப்படினா கண்டிப்பா என்ன ஆகும், அதை ஹீட் பண்ணும்போது அதிகமான வெப்பம் வந்து தேவைப்படும். அப்ப வந்து ஹீட் வந்து என்ன பண்ணுவாது, கோல் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கும், கன்சியூம் பண்ணும். அது ஒரு ஃபேக்டர். அதுக்கு அடுத்தது it increases the transport of heat. heat transport வந்து இது வந்து என்ன பண்ணும், இன்கிரீஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து moisture content உடைய ஒரு ஃபேக்டர்ஸ். ஓகேவா? moisture content வந்து கோல்ல இருந்ததுன்னா அதனால நடக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது volatile matter. இப்போ வந்து volatile நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே, வேப்பரைஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் மேட்டர் வந்து ஏதாவது கோல்ல வந்து இருந்தது அப்படின்னா அதனால என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி சேம் moisture மாதிரி தான் it reduces the calorific value of coal. கோலுடைய calorific value வந்து என்ன பண்ணுது, reduce பண்ணும். அதுக்கு அடுத்தது burns with a long flame with high smoke. இப்போ அந்த கோலை வந்து நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த flame வந்து எரியுது இல்லையா, அப்போ ஒரு flame வரும். அது வந்து it burns with a long flame. அதே மாதிரி high smoke. smokeனா புகை, நிறைய புகை வந்து வெளியேறும். burns with a long flame. அப்போ வந்து வேப்பரைஸ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் மேட்டர் ஏதாவது வந்து கோல்ல இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நடக்கும். லாங் ஃப்ளேம் அண்ட் ஹை ஸ்மோக். அதே மாதிரி does not coke well. கோக்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு black solid substance. நான் வந்து இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து நான் சொன்னேன் அது வந்து ஒரு கற்கரி இல்லையா. சோ அந்த ஸ்டேஜ்க்கு வந்து கோல் வந்து இருக்காது. அதாவது இந்த volatile matter வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இது எல்லாமே வந்து volatile matter வந்து கோல்ல இருந்தது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது ash content. ashனா சாம்பல். ash content வந்து கோல்ல இருந்தது அப்படின்னா அதனால என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். same it reduces the calorific value of the coal. அப்போ வந்து calorific value, கோலுடைய calorific value ரெடியூஸ் பண்ணும். it produces clinkers, blocks air supply through the fuel. clinkers அப்படினா என்ன அப்படின்னா it is a stony material. அதாவது a mass of stony like substance. அது என்ன பண்ணும் அப்படின்னா fuel இருக்கக்கூடிய air supply வந்து block பண்ணிடும். blockனா அடைக்கிறது. ஓகேவா? அது ஒரு importance. அதுக்கு அப்புறம் it increases transporting, handling and storage cost. இப்போ வந்து ash content வந்து கோல்ல இருந்தது அப்படின்னா இப்போ கோலை வந்து டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதோ இல்ல அதை ஹேண்டில் பண்றது, எடுத்து யூஸ் பண்றது, இல்ல அதே மாதிரி ஸ்டோரேஜ், இந்த கோலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா காஸ்ட் அமௌண்ட் வந்து தேவைப்படும். அது எல்லாமே வந்து அதிகமாயிடும். அதாவது கோல்ல வந்து ash content அதிகமா இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதை ஹேண்டில் பண்றது, யூஸ் பண்றது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற அமௌண்ட் வந்து அதிகமாயிடும். அதே மாதிரி additional cost in ash disposal. disposalனா அதை வெளியேற்றுறது. அப்ப வந்து ash இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காஸ்ட் வந்து தேவைப்படும். இது எல்லாமே வந்து ash content வந்து கோல்ல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் வந்து ஃபிக்ஸட் கார்பன். இப்போ வந்து கோல்ல வந்து இவ்வளவுதான் கார்பன் இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸட் கார்பன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதனால என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கிரேட்டர் calorific value. அப்ப வந்து calorific value வந்து அதிகமா இருக்கும். ஃபிக்ஸட் கார்பன் வந்து கோல்ல இருக்குது அப்படின்னா calorific value னா amount of heat energy நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி it increases the design the furnace.
டிசைனிங் தி ஃபர்னேஸ்னா எக்யூப்மெண்ட். இப்போ வந்து நம்ம கோலை வந்து நம்ம எடுத்து ஹேண்டில் பண்றோம், அதே மாதிரி ஹீட் பண்றோம். அதை வந்து நம்ம எக்யூப்மெண்ட் ஃபர்னேஸ்ல தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், அதாவது ஹீட் பண்ணுவோம். ஸோ அந்த டிசைனிங் பர்பஸ்க்கு அதே மாதிரி அண்ட் ஷேப் ஆஃப் தி ஃபயர் பாக்ஸ், அதே மாதிரி இது எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதனுடைய டிசைனிங்க்கு வந்து ஃபிக்ஸட் கார்பன் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ப்ராக்சிமேட் அனாலிசிஸ். இப்போ எக்ஸாம்ல வந்து ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அதுவும் இதுவும் சேர்த்து தான் எழுதணும். ஸோ ஒரே வீடியோல சொல்ல முடியாது, எழுத முடியாதுங்கிறதுனால நான் தனித்தனியா எடுத்தேன். ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் ஆஃப் கோல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த 4 ஃபார்முலாஸ் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, அது பிளஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் இதையும் சேர்த்து தான் நீங்க எழுதணும். இல்ல பிரிச்சு கேட்டாங்கன்னா நீங்க தனித்தனியா எழுதிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.